தாம்பலம் வந்து நம்ம வந்து வரலட்சுமி நோன்பு இருக்கிறப்ப கண்டிப்பா வந்து நம்ம தாம்பலம் கொடுக்கணும். தாம்பலம் என்பது வந்து மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. வரலட்சுமி நோன்பு மட்டும் இல்லைங்க, நவராத்திரி, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்ல வந்து பெண்களுக்கு வந்து தாம்பலம் வழங்கப்படும் தொட்டு தொண்டு வரும் அழகிய பாரம்பரியமாகும். அதுவும் சுமங்கலி பெண்களுக்கு வந்து அந்த தாம்பலம் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வச்சு நம்ம கொடுத்தா என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தாம்பலத்தில் வைக்கப்படும் ஒவ்வொரு பொருள்ல வந்து சிறப்பும் அதை பயனும் நம்ம பார்க்க போறோம். தாம்பலம் என்பது வந்து பெரிய பரிசு அல்ல, அதில் வைக்கப்படும் ஒரு பொருளும் ஒரு மங்கள சின்னமாக கருதப்படுகிறது. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெற்றிலை வைப்போம். அதோட சிறப்பு வந்து மங்களம், வளம், வெற்றி ஆகியவற்றை அடையாளமாகும். பயன் வந்து வாழ்க்கையில் நல்ல தொடக்கமும் வெற்றியும் நற்பெயரும் கிடைக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. பாக்கு உறுதியான நீண்ட கால உறவை குறிக்கிறது. பயன் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவு நிலைத்து நட்பும் அன்பும் வளர வேண்டும் என்பது வழங்கப்படும். மஞ்சள் அதோட சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா மங்களம், ஆரோக்கியம், தெய்வீகம் ஆகியவற்றின் சின்னம். பயன் வந்து நோய் நீக்கி குடும்பத்தில் சுபிட்சம் நிலைக்க வேண்டும் என்று வேண்டுதலை குறிக்கிறது. குங்குமம் சிறப்பு வந்து மகாலட்சுமியின் அருளையும் மங்களத்தையும் குறிக்கிறது. பயன் வந்து பாத்தீங்கன்னா சுமங்கலிய பல குடும்பம் பலம், குடும்ப நல, செல்வ வளம் பெருக வேண்டும் என்று நம்பிக்கையுடன் வழங்கப்படுகிறது. தேங்காய் சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா முழுமையும் தூய்மையும் இறைவனின் இடம் முழு மனதோட சரணாகிறது. பயன் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து காரியங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேற வேண்டும் என்று குறிக்கிறது. பழங்கள் நம்ம வாழைப்பழம் வைக்கிறோம் இல்லையா, அது வந்து வளமும் இனிமையும். பயன்கள் வந்து வாழ்க்கையில் இனிய பலன்களும் நல்ல சந்ததியும் செழிப்பையும் கிடைக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாம்பலத்துல பூ வைக்கிறோம் இல்லையா, பக்தி, தூய்மை, அழகு. பயன் வந்து மனமலரை போல தூய்மையாக இருந்து இறைவனின் அருள் பெற வேண்டும் என்பதை குறிக்கிறது. வளையல் வைக்கிறோம் அடுத்த தாம்பலத்துல. சுமங்கலியத்தின் அடையாளமாக வந்து வளையல் வந்து காணப்படுகிறது. அதனோட பயன் வந்து பாத்தீங்கன்னா பெண்களின் மங்கள வாழ்வு நீடிக்க வேண்டும் என்று வாழ்த்தி குறிக்கிறது. ஒரு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா தாம்பலத்துல வந்து கண்ணாடி எல்லாம் வைப்பாங்க. அது வந்து சுப பரிசோதனை மற்றும் தெளிவு. பயன் வந்து பாத்தீங்கன்னா மனம் வந்து தூய்மையாகவும் வாழ்க்கை ஒளிமயமாக அமைய வேண்டும் என்பதை குறிக்கிறது. அப்புறம் வந்து சீப்பு வைப்பாங்க. ஒழுங்கும் அழகும் அதோட சிறப்பு. வாழ்க்கையின் சிக்கல்கள் நீக்கி ஒழுங்காக அமைய வேண்டும் என்று குறிக்கிறது. தட்சணைனா நம்மளால முடிஞ்சது ₹1 அந்த மாதிரி காயின் வந்து வைக்கலாம். உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க வந்து வைக்கலாம். தானம் மற்றும் நன்றி உணர்வு. பயன் வந்து கொடுக்கும் மனப்பான்மை வளரவும் செல்வம் பெருகவும் வேண்டும் என்று எண்ணத்தை குறிக்கிறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வசதி இருக்கிறவங்க வந்து பிளவுஸ் பீட் வந்து வாங்கி வைக்கலாம். மரியாதை மற்றும் அன்பின் வெளிப்பாடு. சுமங்கலிகள் பெண்கள் மகாலட்சுமியின் அம்சமாக மதித்து கௌரவிப்பதை குறிக்கிறது. இப்ப தாம்பலத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல் வாழ்த்தையும் மங்கள எண்ணத்தையுமே குறிக்கிறது. இவை வந்து வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் வந்து ஒற்றுமை, நீண்ட ஆயுள், மகிழ்ச்சி ஆகியவை பெருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையின் அடையாளமாகவே பாரம்பரியத்திலே வந்து போற்றப்படுகிறது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமி நோன்பு இருக்கிறோம் இல்லையா, சோ அப்ப வந்து நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு வந்து இந்த தாம்பூலத்தை வந்து கொடுக்கணும். இதனால கொடுப்பதனாலே நம்ம வந்து நன்மைகள் வந்து பலன்கள் வந்து பெறுறோம். அவங்க வந்து நம்ம கையால வாங்குறதுனாலே வந்து பாத்தீங்கன்னா வந்து பயன்கள் கொடுப்பவங்களுக்கும் பயன் இருக்கு, தாம்பூலத்தை பெறுவவங்களுக்கும் பயன் இருக்கு. கண்டிப்பா அதை
செய்யுங்க, உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. நிறைய பேர் வந்து நாங்க வந்து இந்த மாதிரிலாம் நோன்பு வந்து இருக்க மாட்டோம், எங்களுக்கு இந்த பழக்கம்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோங்க. நீங்க வீட்டுல வந்து சாமி கும்பிட்டு கோவில்ல போயிட்டு, அம்மன் கோவில் அந்த மாதிரி கோவில்ல வந்து நீங்க போயிட்டு ஒரு 5 பேருக்கு ஒத்தப்படையா தாம்பூலம் வந்து வழங்குனீங்கன்னா அது ரொம்பவும் சிறப்பாவே இருக்கும். நீங்களா போய் தேடி போய் நீங்க போய் வழங்குனா அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அனைத்து பலன்களும் அதுலயும் கிடைக்கும் நமக்கு. அடுத்து வந்து வரலட்சுமி சீரீஸ் வந்து அடுத்தடுத்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி அப்டேஷன் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.